ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னை அன்போடு வரவேற்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், என் தம்பிகள், என் தங்கைகள், என் அண்ணன்மார்கள், என் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். குறிப்பாக சுதா பெங்களூர்ல இருந்து பழத்தை எடுத்து வந்தாராம சுதாகர் மாலை. இதெல்லாம் அவசியமானதே கிடையாது. இப்படியெல்லாம் தயவு செய்து செய்யாது. நம்ம கட்சி ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி, கட்டுப்பாடான ஒரு கட்சி. இதுல அந்த கிரேன்ல போய் மாலையை போடுறதும் பூவை தூவுறதும் நம்ம கட்சியினுடைய கலாச்சாரமே கிடையாது. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். நமக்கு அதை விட மிக முக்கியமான வேலைகள் இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். முதல் கட்ட நோக்கம் இந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி. ஏன் உங்ககிட்ட நான் இன்னும் தெளிவா அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன்னா, இது சேலம் மாவட்டம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை மாவட்டம். இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி வரலாற்றிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் இதுவரை. அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிட்ட காலத்திலே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக எந்த கூட்டணியும் இல்லாத நம் கட்சிக்கு கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம். எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். இந்த மாவட்டத்திலே என் வாழ்நாளிலே 10 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திலே நான் இருந்தேன். இங்கேதான் நான் படித்தேன். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து பகுதிகளும் எனக்கு நன்கு அறிந்தவர். அந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு முறையும் நான் சேலத்திற்கு வந்து சென்ற பிறகு எனக்கு இன்னும் கூடுதல் உற்சாகம், கூடுதல் பலம், மன உறுதி, மன தைரியம் எனக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது, குழப்பமான சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது. என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் 100 விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள். இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக நான் தெரியப்படுத்துவேன். நம் கட்சிக்காக, நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது. நம் கட்சிக்காகவும் நாம் சமுதாயத்திற்காகவும் நான் அமைதியாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். ஆயினும் நம் கட்சி இன்று தமிழ்நாட்டிலே எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறது. இந்தியாவிற்கு எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சி நம் கட்சி. இன்னும் நாம் தொடர்ந்து நாம் செய்வோம், நாம் செய்ய இருக்கின்றோம். இதில் நீங்கள் களத்திலே சென்று நம் வேலை திட்டங்கள், குறிப்பாக நம்முடைய கட்சியின் புதிய உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் நம்முடைய கட்சி அட்டையை கொடுத்து, உறுப்பினர் அட்டையை கொடுத்து நீங்கள் பலப்படுத்த வேண்டும். இதை நீங்கள் வேகமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும். செய்ய முடியுமா? முடியுமா? நிச்சயமாக நம்மால் முடியாது எதுவும் கிடையாது. அந்த வகையிலே நீங்கள் களத்திலே இறங்குங்கள், நாம் வெற்றி பெறுவோம். எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் சமீபத்திலே நடந்த மிகப்பெரிய மாநாட்டை பற்றி பேசினார்கள். இந்த மாநாடு
இந்தியாவை திரும்பி வைக்கப்பட்ட மாநாடு இது. இந்தியாவே திரும்பி பார்த்த மாநாடு நம்ம மாநாடு. இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒரு சில கட்சிகள் பொறாமையிலே பார்த்தார்கள். திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பயத்திலே இந்த மாநாட்டை பார்த்தார்கள். திமுகவுக்கு இப்பொழுது பயம் வந்து விட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவாகிவிட்டது. இந்த பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது. இந்த மாநாட்டிலே நான் பேசிய வார்த்தைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலம் எங்களை நம்ப வைத்து, மருத்துவர் ஐயா அவர்களை நம்ப வைத்து கடைசியிலே கழுத்தறுத்து விட்டார். நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார். 4 ஆண்டு காலமாக நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு நான் இடஒதுக்கீடு தருகிறேன், உள்ஒதுக்கீடு தருகிறேன், என்னை நம்புங்கள் என்று பலமுறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுடன் என்னுடன் அவரை சந்தித்த நேரத்திலே நேரடியாக சொல்லியிருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இருந்தோம், இவர்கள் எப்படியாவது கொடுத்து விடுவார்கள் என்று. நம்பி கழுத்தறுத்து விட்டார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள், எனக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு இன்று கொடுக்க முடியாது, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நான் உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், இதை 4 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியதுதானே? இப்பொழுது சொல்வதற்கு என்ன தேவை? 4 ஆண்டு காலமாக நான் கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்ன ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தினால்தான் நான் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவேன் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின், இந்தியாவிலே பல மாவட்டங்களில், குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார் போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நடத்தி முடித்து விட்டிருக்கின்றார்கள். அப்போ அதுவும் நேற்றைய முன்தினம் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அவர் சொன்ன காரணம், கர்நாடகாவிலே நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே மீண்டும் எடுக்க இருக்கின்றோம். ஒரு முறை எடுத்து விட்டோம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது, இப்பொழுது மீண்டும் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். அதற்கு தேவையானது, அதற்கு சொன்ன காரணங்கள் என்ன? காரணம் சொன்னார், மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு அது வெறும் தலையை எண்ணுகின்ற கணக்கு. கர்நாடகா அரசு எடுக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு இது புள்ளி விவரங்கள், தரவுகள், டேட்டா கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கும். இந்த டேட்டா வைத்துதான் நாங்கள் கர்நாடகாவிலே நாங்கள் நலத்திட்டங்களை கொடுக்க முடியும், கூடுதலாக இடஒதுக்கீடு உயர்த்த முடியும் என்று விவரமான அறிக்கையை வெளியிட்டார், செய்திகளை வெளியிட்டார்கள். ஆக ஒரு இந்திய நாட்டிலே ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்கின்ற காரணம், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது, அது எங்களுக்கு போதாது. இந்த காரணத்தை தானே நான் இவ்வளவு காலமாக நான் சொல்லி வருகின்றேன். இதைத்தானையா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டில். இதற்காகத்தானே நீங்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினோம் நாங்க. அப்ப எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு சட்டம் இல்லைங்க,
எப்படியா உங்களுக்கு அதிகாரம் இல்லாம போயிடும்? கர்நாடகாவில் அதிகாரம் இருக்கு, தெலுங்கானா அதிகாரம் இருக்கு, ஆந்திரா அதிகாரம் இருக்கு, ஒரிசா அதிகாரம் இருக்கு, பீகார் அதிகாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லையா? இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்திற்கும் இதே சட்டம் பொருந்தும். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இந்தியாவுடைய புள்ளி விவரம் சேகரிப்பு சட்டம் 2008 சட்டத்தின் கீழ் எந்த மாநிலமாவது சாதிவாரி சர்வே நடத்தி கொள்ளலாம். அதை வைத்து இடஒதுக்கீடை உயர்த்தலாம், நலத்திட்டங்களை கொடுக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு செய்திகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் வேண்டுமென்று முதலமைச்சர் அவர்கள் தெரிந்தும் தெரியாதது போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து திமுகவுக்கு புகட்டும். சேலம் மாவட்டம், எனக்கு ஒரு ஆசை, கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் திமுக ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றது. ஆனா இந்த தேர்தலில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது. ஒரு இடம் கூட திமுக சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெறக்கூடாது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் ஒரு இடம் வெற்றி பெறல. அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் சேலத்தில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது திமுக. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வையுங்கள். இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். எனக்கு ஒன்னே ஒண்ணு, அதுல ஒரு மாதத்திற்கு முன்பு வழங்கி இருந்தார்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த சட்ட சிக்கல் எல்லாம் வந்திருக்காது. கடைசி நேரத்தில் வழங்கியது. ஆனாலும் அவர் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் பிறகு வந்த திமுக வேண்டுமென்று இவர்களை கிளப்பிவிட்டு ஒரு சிலரை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு, நீதிமன்றத்திலே திமுக சரியான முறையில் அந்த வாதங்களை வைக்கவில்லை. அதனால்தான் இங்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த 10.5 விழுக்காட்டை ரத்து செய்தது. ஆனாலும் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றோம். உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அதற்கு தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க அதற்கு சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது. இருக்கின்ற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி நீங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பு வைத்துதான் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தோம். ஒவ்வொரு முறையும் சந்திப்பில் நிச்சயமா நான் தரேங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, தரேன் ஏமாத்தி கடைசி நிமிஷத்துல கழுத்து அறுத்துட்டார். அதனால இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள், மன்னிக்க முடியாத குற்றங்கள். நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். திமுக ஆட்சியை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது. ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு செல்றார். அங்கே ஒரு ரோட் ஷோ பாத்தீங்களா நீங்க? அதெல்லாம் ஏதோ திமுக காரங்கள ரோட்ல 2 பக்கம் நிக்க வச்சுக்கிட்டு மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் போய் கேட்கிறாரா பெண்களை, ஏமா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாமா? பெண்கள்லாம் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோங்க. எப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க பெண்கள்? கரண்ட் விலையை ஏத்திட்டாங்க, வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, தண்ணி வரியை உயர்த்திட்டாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, பால் விலையை உயர்த்திட்டாங்க, எங்க பார்த்தாலும் சாராய கடையை திறந்துட்டாங்க, எங்க பார்த்தாலும் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின் எல்லாம் அமெரிக்கால கிடைக்கிற போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் சாலையில ராத்திரில விட்டுருங்க, பகல்ல போக முடியல. எங்க பார்த்தாலும் அராஜகம் நடந்துட்டு இருக்குது.
கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது, ரவுடிசம் நடந்துட்டு இருக்குது, துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. இவ்வளவு மோசமான நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற நேரத்தில் பெண்களோட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கொடுக்கிற 1000 ரூபாயில மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம் எல்லாம் ஓட்டு போட்டுடுவாங்க. இந்த கதை தான் நான் காஞ்சிபுரத்துல நான் சொன்னேன். நான் மறுபடியும் இப்ப கூட நான் சொல்றேன். நான் தமிழ்நாடு பெண்களுக்கு இந்த ஒரு கதை, இந்த கதை இல்ல, நிஜம், உண்மை சம்பவம். ரஷ்யா முன்னாள் அதிபர் ஜோசப் ஸ்டாலின், அவர் பேர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வைத்தார். ரஷ்யாவுடைய அதிபர், முன்னாள் அதிபர் ஜோசப் ஸ்டாலின், அவர் ஒரு முறை அவருடைய ரஷ்யாவுடைய நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தார். அப்பொழுது கையில ஒரு கோழி எடுத்து வந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா கோழி எடுத்து வராரு. எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி அந்த கோழியுடைய இறகுகளை ஒவ்வொன்றாக பிச்சு 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 அதை புடுங்கி 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 போட்டார், தரையில போட்டார். எல்லாருக்கும் இன்னும் ஆச்சரியம், என்னடா அது கோழியுடைய இறகுகளை பிச்சு போடுறாருன்னு. பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த அத்துணை இறகுகளை பிச்சுட்டு அந்த உரிச்ச அந்த கோழிய, அதே உயிருக்கு ஊசலாடிட்டு இந்த கோழிய தரையில தூக்கி போட்டார். அந்த கோழி அப்படியே துள்ளிட்டு இருக்குது, உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணாரு, பாக்கெட்ல இருந்த கொஞ்சம் தானியங்களை எடுத்தார். அந்த தானியங்கள் எடுத்து அந்த கோழி சுத்தி கொஞ்சம் தூவினார். அந்த நேரத்தில் அந்த கோழி என்ன நினைக்குது, அந்த தானியங்களை போய் சாப்பிடுது. உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது, ஆனாலும் அந்த தானியங்களை போய் அந்த கோழி சாப்பிடுது. உடனே அந்த என்ன பண்ணார், அடுத்தது அந்த தானியங்களை அவரை நோக்கி போட்டார். அந்த கோழி என்ன பண்ணுச்சு, அந்த தானியங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அவரை நோக்கி வந்தது. அவர் காலடியில அந்த கோழி கிடக்குது தானியங்களை சாப்பிட்டு. இப்போ மக்களை, அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்டார், இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மக்களை எவ்வளவு துன்புறுத்தினாலும், எவ்வளவு கசக்கினாலும், எவ்வளவு அச்சுறுத்தினாலும், எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், நீங்க கடைசி நேரத்துல ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க காலடியில வந்து கிடப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை, குறிப்பாக பெண்களுடைய நிலையா நான் பார்க்கிறேன். தேர்தல் நேரத்துல திமுக கொள்ளடிச்ச காசு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்து கடந்த முறை ஆட்சிக்கு வந்தார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றார்கள். அதெல்லாம் நிச்சயமாக இது ஒரு நிச்சயமா நடக்க போவது கிடையாது. புரிஞ்சுக்கணும், 1000 ரூபாய் பெண்கள் உதவி தொகை கொடுத்தா உடனடியாக அது வந்து பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுடுவாங்க கிடையாது. இந்த கையில 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க எங்க போகுது, டாஸ்மார்க் தான் போகுது. திருப்பி மறுபடியும் ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு தான் போகுது. அவர் அரசுக்கு போனாலும் வரல, ஆனாலும் அவர் கிட்ட இருக்கின்ற அந்த மது ஆலை நிறுவனங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு, சொல்றதுக்கு இருக்குது. அதனால இதையெல்லாம் நீங்கள் இன்னும் மக்களிடம் போய் தெளிவுபடுத்துங்கள், மக்களிடம் போய் சொல்லுங்கள். அதுக்காக இது பொதுக்கூட்டம் கிடையாது. உங்களை தெளிவுபடுத்துகின்ற, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி களத்துல இறங்குங்கள். என்னானாலும் நாம் பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். பாட்டாளி கட்சி தைரியமான கட்சி, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி. எந்த தடை வந்தாலும், எந்த வகையான தடை வந்தாலும் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் எனக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க பார்த்துக்க போறீங்க, அவ்வளவு. நான் உங்களில் ஒருவன், நான் உங்களில் ஒருவன். உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் கிடையாது. இந்த கட்சி தலைவர் பொறுப்பு நீங்க எனக்கு கொடுத்தது. நம்ம கட்சியினுடைய பொதுக்குழு நீங்க எனக்கு கொடுத்தது. பொதுக்குழு எல்லாம் நீங்க தேர்வு பண்ணீங்க, என்ன தேர்வு பண்ணிருக்கீங்க. அதனால பொதுக்குழுவால் தேர்வு செய்ய நானும், நம்முடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவுடன் இருக்கின்றார், நம்முடைய பொருளாளர் திலகபாமா இருக்கின்றார்கள். நானும் உங்களுடைய ஒரு தொண்டன் தான், உங்களை போன்று நானும் ஒரு தொண்டன் தான், அவ்வளவுதான். என்னுடைய நோக்கம் என்ன, இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு விடிவு கொண்டு வர வேண்டும், என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் நானும் 27 ஆண்டு காலமாக நானும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகள் இருக்கு. இந்த 11 தொகுதியிலும் நான் கொடியேற்றி இருக்கிறேன். 20-25 ஆண்டுகள் முன்பில் இருந்து நான் ஏற்றிட்டு தான் இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில முதல் கட்சி கொடி ஏத்தினது எந்த தொகுதி தெரியுமா? சேலம் மேற்கு தொகுதியில்.
முதல்ல கட்சி கொடி ஏத்துனது இந்த தொகுதியை தான் ஏத்திருக்கேன். அதனால இதெல்லாம் நான் இங்க எல்லாரும் நான் என்ன நடக்குது எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு அத்துப்படி. அதனால அந்த தைரியம் அந்த நம்பிக்கை நீங்கள் எனக்கு அதிக அளவில் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தைரியம் தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். நடக்கின்ற இந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களத்திலே தைரியமாக இறங்குங்கள், களத்திலே இறங்குங்கள். இதுல ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் 510 வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தது, உங்களுக்கு நான் மகளுக்கு கொடுத்தது. அதில் வெறும் ஒரு 60-70 வாக்குறுதிகள் அதில் ஒரு 60-70 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி இருக்கிறது. கிட்டத்தட்ட 450 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதுல எவ்வளவு வாக்குறுதிகள் அல்ல, சும்மா நான் ஒரு 25 தான் நான் சொல்றேன். நான் அதில் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஊரா போயிட்டு இந்த ஷோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல மன்னர் ஆட்சியில அமைச்சரை பார்த்து, அமைச்சரே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்பாங்க அமைச்சர்கள். ஆமா மன்னா, மக்கள் மகிழ்ச்சியாக மாதம் மும்மாறி பொழிகிறது, பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், விவசாயிகள் எல்லாம் ஓஹோ நின்றிருக்கின்றார்கள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் சொல்றது போன்ற இப்ப நடக்கிற அந்த கூத்து, அந்த காமெடி எல்லாம். பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொல்றாரு, தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஓஹோன்னு இருக்குது தமிழ்நாடு, ஓஹோன்னு இருக்குது. 10 லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. எங்கேயா நடக்குது? பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது. எங்க வெளி மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுல 25 வாக்குறுதிகள் நான் படிக்கிறேன். நானு அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும் என்று சொன்ன நடத்தல. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும் இல்ல. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் இல்ல. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல. நியாய விலை கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் இல்ல. நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் உளுந்து மீண்டும் வழங்கப்படும். சத்தமா சொல்லுங்க. முதியோர் உதவி தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் இல்ல. தமிழ்நாடு ஆறுகளை சுத்தப்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல. நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் இல்லவே இல்ல. கரும்பு விலை டன்னுக்கு 4000 உயர்த்தப்படும் இல்ல. ரூபாய் 10,000 கோடியில் ஏரி குளங்களை தூர்வாரும் திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல. பகுதி நேர ஆசிரியர்களை பகுதி நேர பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் இல்ல. நடக்கல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். அடுத்தது 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். கீழ்ச்சாங்க. 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். பட்டநாமம் 5 லட்சம் இல்ல, மொத்தத்துல 28,000 பேருக்கு அரசு வேலை. மொத்தத்துல அவ்வளவுதான் 5 வருஷம் 4 வருஷத்துல. அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இப்ப வருவாங்களா அரசு ஊழியர்கள்? வெளியில திமுக பிரச்சாரத்துக்கு வருவாங்களா? வீடு வீடா போன தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பண்ணாங்களே, வருவாங்களா? வந்தாங்கன்னா இருக்குது அவங்களுக்கு. மக்களே அவங்களை கேட்பாங்க, ஏயா உங்களுக்கே இந்த நிலை, எங்களுக்கு எல்லாம் நீ போய் எனக்கு திமுக ஓட்டு போட சொல்றியா என்னன்னு கேட்பாங்க. நாமத்தை போட்டுட்டாங்க. நகை கடன்கள் பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். நாம பண்ணாங்களா? பாவம், இவங்களை நம்பி எவ்வளவு பேர் நகை வச்சாங்க பேங்க்ல, அப்படியே மூழ்கிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு பணிகள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். நடந்ததா? இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக அடுத்த மாதம் அப்பாவும் பிள்ளையும் வந்தாங்க, தெருவா வந்தாங்க.
எவ்வளோ பொய்ய சொன்னாங்க, எவ்வளோ பொய்ய சொல்லி அடுத்த மாதம் நடக்கும் நீட்டு தேர்வு, ஒரு வாரத்துல நாங்க ரத்து பண்ணுவோம் சொல்லிட்டு போறோம். சேவை பெறும் உரிமை சட்டம் செயல்படுத்தப்படும். ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் ஒண்ணும் பண்ணல. அனைத்து உணவு பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும். நடக்கல. காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அதை பத்தி மூச்சு கூட இல்ல, பேச்சு கூட இல்ல. ஏன் இங்க நம்முடைய சரபங்கா மணிமுத்தாறு, நம்முடைய மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை வசிஷ்ட நதி இதுல 3 இணைச்சு ஒரு மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தணும்னு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்களே, வாக்குறுதி கொடுத்தாங்களா? இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல 100 ஏரிகளை அந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு செல்வோம் என்ற திட்டத்தை அவர் அறிவிச்சார். ஆனா அதையும் இவங்க முழுமையா செயல்படுத்தல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ஏரியில 58 ஏரி தான் அந்த தட்டி போகுது, அதுவும் குறையா. அதுல நம்ம எம்எல்ஏ சதாசிவத்தை கேட்டா சொல்லுவார், என்கிட்ட கேட்டார் கோனூருக்கு தண்ணி வரணும்னு கேட்டார், அதுக்கு என்ன செய்யணும்னா நீ ஆத்துல குச்சிடுன்னு சொல்லிட்டார். குச்சிட்டார். குச்சிட்ட பிறகு தண்ணி வந்துடுச்சு. சேலம் மாநகரத்துல இந்த திருமணிமுத்தாறு நதியில தண்ணி போகணும்னு யாரும் அதுல குச்சிட போறீங்க? சாக்கடை. நான்லாம் இங்க ஸ்கூல் படிக்கிறப்போ, ஏற்காடுல அப்ப படிக்கிறப்போ இங்கெல்லாம் வரும், அப்பெல்லாம் நல்ல தண்ணி போயிட்டு இருந்தது மணிமுத்தாறுல. ஆனா இன்னைக்கு சாக்கடை. கடலூர் மாவட்டத்தில் அருவாமூக்கு திட்டம் செயல்படுத்தப்படும். இது நிறைய இருக்குது, ஒண்ணும் பண்ணல. 2000 கோடி செலவில் 20 தடுப்பணைகளே கட்டப்படும். எங்கேயாவது கட்டினானுங்களா? எதை கட்டின ஒரு அணை 2 அணை அப்படி ஒரே வெள்ளத்துல அடிச்சும் போயிடுச்சு. அது யார் தெரியுமா அந்த தடுப்பணை கட்டினது? திருவண்ணாமலையில ஒரு குறுநெல்ல மன்னர் இருக்கார், ஏவாவேலு. அந்த குறுநெல் மன்னர் தான் இதெல்லாம் கட்டுறது. பிடபிள்யூடியும் ஹைவேஸும் அவர்கிட்ட. என்ன அவ்வளோ திறமசாலி அவர். திமுக பயங்கர திறமசாலிகள். இவங்களுக்கு 1 இலாக்கா 2 இலாக்கா 3 இலாக்காலாம் இல்ல, 4 இலாக்கா 5 இலாக்கா கொடுப்பாங்க. அவ்வளோ திறமசாலி. செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்தாங்க பார், எவ்வளவு திறமசாலி செந்தில் பாலாஜி. அவர்கிட்ட 3 இலாக்காக்கள். எவ்வளோப்பா. பிடிஆர் பழனிவேல்ராஜன்லாம் அவர்லாம் எங்கேயும் அமெரிக்கா போய் படிச்சுட்டு எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனையாளர், ஒரு பொருளாதார ஒரு மேதை அவரு. அவங்க அப்பா இங்க மான்பட்டு தான் படிச்சார், ஏற்காடுல படிச்சார் பழனிவேல்ராஜன். அதெல்லாம் இவங்களுக்கு இலாக்கா கிடையாது. ஆனா ஏவாவேலு பயங்கரமான ஆள்பா, பயங்கர 2 இலாக்கா. நேருக்கு எத்தனை? அடுத்தது 5800 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். 1 மெகாவாட்டுடன் செயல்படுத்தல. 1 மெகாவாட் 4 வருஷத்துல 1 மெகாவாட்டுடன் செயல்படுத்தல. ஏன் தெரியுமா செயல்படுத்தல? செயல்படுத்திட்டா தனியார் கிட்ட இருந்து கமிஷன் கிடைக்காது. எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க தனியார் கிட்ட இருந்து? ஆண்டிற்கு 3200 கோடி யூனிட் தனியாரிடம் திமுக அரசு பெறுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்காக. 3200 கோடி யூனிட். அப்பனா 3200 கோடின்னா ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய் வச்சுக்கணும். அவ நினைச்சு பாருங்க, இவங்க 1 ரூபாயிலேயே விட்டுருவாங்க. அப்புறம் ஏன் நான் சொல்றேன்னா, அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் 1 யூனிட் எவ்வளவு தெரியுமா தயார் செலவு ஆகுது? 3 ரூபாய் 25 பைசால இருந்து 3 ரூபாய் 50 பைசா. 3,4 ரூபாயில இருந்து 3,6 ரூபாய்க்கு 1 யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு அரசுக்கு செலவாகுது. ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? 10 ரூபாய் 11 ரூபாய் 12 14 அதிகபட்சம் 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க 1 யூனிட். 3,000 ரூபாய்க்கு கிடைக்கிற மின்சாரத்தை 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்ப எவ்வளவு கமிஷன் வாங்குவாங்க இவங்க? ஆண்டுதோறும் 3200 கோடி யூனிட் தனியாரிடம் வாங்குகிறார்கள். அப்போ எவ்வளவு மணல் கொள்ளை எல்லாம் எவ்வளவு தெரியுமா? அரசுக்கு மணல் கொள்ளையில
மணல் கொள்ளையில மணல் விற்பனையில அரசுக்கு வருமானம் எவ்வளவு தெரியுமா வருது? ஆண்டுதோறும் எவ்வளவு இருக்கும் கணக்குல? அரசுக்கு கணக்குல எவ்வளவு தெரியுமா வருதா? 27 கோடியா. அது படுபாவீங்களா? 27 கோடியா. 27 கோடி ஒரு குவாரியில 45 குவாரி இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு குவாரியில ஒரு வாரத்துல சம்பாதிக்கிற பணம் 27 கோடி ஒரே குவாரியில ஒரு வாரத்துல. ஆனா வருஷம் முழுவதும் 45 குவாரியிலையும் சேர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆண்டு வருமானம், அரசுக்கு வருகின்ற வருமானம் 27 கோடியாம். எங்கேயாவது நம்ப முடியுமா? அதெல்லாம் எங்கேயாவது நம்ப முடியுமா? அதனால்தான் இந்த அமலாக்கத்துறை இடி அவங்க கிட்ட போய் விசாரணை பண்ணி லேசா மேல கீறனாங்க. 1000 இடி கீறினது 4800 கோடி. மணல் கொள்ளையில 4800 கோடி கண்டுபிடிச்சாங்க. அவன் எப்படி கண்டுபிடிச்சான? இடியில சேட்டலைட் பார்த்தான். சேட்டலைட் மேப்பிங்ல அவங்க கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மேப்பிங் இருக்கு, கடந்த ஆண்டு என்ன மேப்பிங் இருக்கு, அதுல என்ன மேப்பிங் எவ்வளவு லெவல் எடுத்திருக்கிறாங்க, எங்கெங்க எடுத்திருக்கிறாங்க, கிளீனா அங்கிருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஜிஐஎஸ் மேப்பிங், சேட்டலைட் மேப்பிங்ல கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சு பார்த்தாங்க. சும்மா லேசா கீழே 4800 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அதுல எப்படி 50,000 60,000 கோடி வரும், கொள்ளையில வந்துடும். அடுத்தது இப்போ டாஸ்மார்க் விற்பனையில 1000 கோடி ரூபாய். அதுல என்னன்னா 1000 கோடி ரூபாய் வந்து சும்மா அதுல என்ன காசுன்னா டிரான்ஸ்போர்ட் காசு, விற்கிறது கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, இங்க எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கறது, அதுல 1000 கோடி ரூபாய். அது வந்து இடி அமலாக்கத்துறை சொல்றது. ஆனா அது உள்ள நோண்டுனாங்க, உள்ள போனாங்கனாலே 40,000 50,000 கோடி ரூபாய் கொள்ளைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால இதெல்லாம் மனதிலே வைங்க. இப்போ அடுத்த மாதம், அதாவது வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று நான் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையிலே மிக அதாவது ஒற்றுமையாக நாம் செயல்பட்டு இந்த செய்தியை எல்லா மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். நோக்கமே இந்த ஒரு 10 உரிமைகள் நம்மிடம், அதாவது அரசியல் சாசனத்திலே நம்மிடம் கொடுத்திருக்கின்றார்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இது போன்ற நமக்கு 10 உரிமைகள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 10 உரிமைகளுக்குள்ள எல்லாமே அடங்கும். இது நான் இன்னும் விலாவரியா நான் இன்னும் நான் சொல்றேன், நான் எல்லாம் சொல்லிட்டு தான் வரேன். சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ். அதாவது நம்முடைய அரசியல் சாசனத்துல நமக்கு எவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கிறாங்க, அதை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை. அது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன். மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இதை நான் இன்னும் விழாவாரியா நான் சொல்றேன், நான் துண்டு பிரசுரம் கொடுக்குறேன். நான் அதையெல்லாம் நீங்கள் தயார் நிலையில எல்லாமே வரணும், எல்லா தரப்பு மக்களும் வரணும் இந்த நடைபயணத்துல. घर कैसा लगा? अच्छा। और घर वाला? हनीमून टाइम आज नहीं कल करें। Let's not waste the occasion, people. रिच्चू शर्ट, रिच्चू चाय, फ्री के कुकर काम वाली जो मिल गई। दिवाकर प्लीज, तुम्हें कैसे नहीं समझ आता दिवाकर? मेरे भी कुछ डिजायर्स हैं। Desires. शक्ल देखिए अपनी बेटी की। ஊழலாட்சி, கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுவது நம்முடைய முதல் கடமை. மக்களுடைய உரிமைகளை பெற வேண்டும். அதே நேரத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒன்று திரள வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்.
சேர்ந்து இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி, இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி, வன்னியர்களுக்கு எதிரான ஆட்சி, திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். அதற்கு காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு இந்த செய்திகள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு கிளையிலும், ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள், உறுப்பினர்களை சேருங்கள், கிளையை புதுப்பியுங்கள், வாக்குச்சாவடி முகவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அடுத்தடுத்து போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கின்றோம். நம்முடைய சேலம் மாவட்டம் எனக்கு பிடித்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் பல பிரச்சனைகள். இந்த தீர்மானம் இப்ப கிட்டத்தட்ட 11 தீர்மானம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் உபரிநீர் திட்டம் சம்பந்தமா, பனமரத்துப்பட்டி ஏரி அதை தூர்வார சம்பந்தமா, நகர்ப்புறத்துல சம்பந்தமா, சேலத்துல சுத்தமே ஒரு ரிங் ரோடு கொடுக்கணும் சம்பந்தமா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஆனா அத்துணை தீர்மானங்களும் நம்ம கிட்ட மட்டும் ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா இந்த அத்துணை தீர்மானங்களும் என்னால 6 மாதத்துல செய்ய முடியும், 6 மாதத்துல செய்து முடிக்க முடியும். ஆனா இதை எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிறோம், 25-30 ஆண்டு காலமாக நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன கேட்கிறோம்? கடல்ல போற தண்ணியே எங்க ஊருக்கு, எங்க குளத்துல, எங்க ஏரியில திருப்பிடுங்க, சேலம் மாவட்டம் திருப்பிடுங்க. எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதை நடத்த வைப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள் தலைமையிலே அனைத்து நிலை மாவட்ட செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் மூத்த முன்னோடிகள். நம்முடைய கார்த்தி அவர்கள் சொன்னது போன்று அத்தனை பேரும் இங்க அந்த காலத்துல இருந்து என்னென்ன எத்தனை ஜெயில், இங்க பார்க்காத ஜெயிலாம் கிடையாது. பிஎன்ஜி நாராயணன் தவிர கேசிஆர் மொபைல், அவ்வளவு மூத்த முன்னோடிகள்லாம் இங்க சேலத்துல தான் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நிச்சயமாக நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.